வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ நமக்கு நீட்டோடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பிளான் பண்ணணும், நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் மாணவிகள் கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜஸை டிபெண்ட் பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட் எடுத்துருவீங்க. அதே இது ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், அதுக்கு எவ்வளோ மார்க் இருந்தால் நமக்கு சீட்டு கிடைக்கும், அதை பற்றின ஒரு விரிவான வீடியோ இனி வர நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல தமிழ்நாட்டை மட்டும், அதாவது இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு 50+, அதாவது 51 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ அதுல தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா 12 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இதுல இந்த 12 மெடிக்கல் காலேஜோடைய எம்பிபிஎஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் எவ்வளவு நம்ம இயர்லி பே பண்ணணும், எத்தனை இயர் நமக்கு கம்ப்ளீட்டா நம்ம பே பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு கல்லூரியில எத்தனை சீட் இன்டேக் பண்றாங்க, எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க, ஹாஸ்டல் ஃபீ எவ்வளவு, ஃபுல் பேக்கேஜஸ் எவ்வளவு அப்படின்றத நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் நீட் யூஜி தமிழ் சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கைடன்ஸ் சப்போர்ட் கண்டிப்பா கொடுக்குறோம். கிட்டத்தட்ட நம்ம நீட்டோடைய பிஜி யூஜி தமிழ்நாட்டில் நம்ம தான் கொடுத்துருக்கோம். அதாவது பிஜியை பொறுத்தவரை நம்ம தான் கொடுக்குறோம். அதே மாதிரியே யூஜி பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ், ஸோ ஒரு 7+ இயர்ஸ் நான் தான் கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரை நான் கைட் ப்ராப்பராக பண்ணி நிறைய பேர் யூஜியா இருக்கட்டும் பிஜியா இருக்கட்டும் ப்ராப்பராக போயிருக்காங்க. அதனால நம்ம ஒரு காலேஜஸ் செலக்ட் பண்ணும்போது அந்த காலேஜஸ் பத்தின A to Z டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கல்லூரியில நம்ம ஜாயின் பண்ணோம். ஸோ அதை பத்தின நம்ம எல்லா டீடைல்ஸுமே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். நீங்க கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் நமக்கு 12 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த 12 டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல எந்தெந்த கல்லூரி எந்தெந்த இயர்ல ஆரம்பிச்சு அப்படின்றது ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜஸ் சென்னையில இருக்கு. இந்த காலேஜஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2008. இந்த கல்லூரியோடைய இன்டேக், அதாவது எம்பிபிஎஸ் சீட்ஸ் இயர்லி இன்டேக் பாத்தீங்கன்னா 150 சீட்ஸ் இன்டேக் பண்றாங்க. ஸோ இதுல டிஃபரன்ஸ் 2 கோட்டாஸ் இருக்கு, அதாவது ஜெனரல் கோட்டா மேனேஜ்மெண்ட் இருக்கு, என்ஆர்ஐ இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பின்னாடி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ செஷன்ல பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இயர்லி பாத்தீங்கன்னா 23 லட்சம், அதாவது 23 lakhs பெர் இயர். ஸோ மொத்தம் 4.5 வருஷம் பே பண்ற மாதிரி இருக்கும். கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கோடியே 3,50,000 ரூபாய் நீங்க டோட்டலா கோர்ஸ் ஃபீ மட்டும் வரும். இயர்லி ஹாஸ்டல் ஃபீ பாத்தீங்கன்னா 1,70,000 ரூபாய். டோட்டலா அதாவது 4.5 வருஷம் கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு ஃபுல் பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா 1,11,15,000 ரூபாய். ஸோ இதுதான் ஏசிஎஸ் கல்லூரியோடைய பேக்கேஜ். ஸோ பாரத் மெடிக்கல் காலேஜ் எடுத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. இந்த கல்லூரி எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2020. இந்த கல்லூரியோடைய இன்டேக்னு எடுத்தீங்கன்னா 150 சீட்ஸ். இயர்லி ஃபீ 24 லட்சம், அதாவது 24 lakhs பெர் இயர். 4.5 இயர் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல கோர்ஸ் ஃபீ மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கோடியே 8 லட்சம் ரூபாய் நமக்கு வருது. ஸோ இதுல ஹாஸ்டல் ஃபீ மட்டும் நீங்க தனியா இண்டிவிஜுவலா இயர்லி பே பண்ணா 1,72,000 ரூபாய். ஸோ இது டோட்டல் பேக்கேஜ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா அந்த 4.5 வருஷம் கம்ப்ளீட்டா முடிக்கிறதுக்கு 1 கோடியே 15,74,000 ரூபாய். ஸோ இது பாரத் மெடிக்கல் கல்லூரியுடைய நமக்கு டீடைல்ஸ். ஸோ அடுத்து செட்டிநாடு காஞ்சிபுரத்துல இருக்கு, செட்டிநாடு மெடிக்கல் கல்லூரி. இந்த கல்லூரி பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2006. இயர்லி இன்டேக் 250 சீட் இன்டேக் பண்றாங்க. ஸோ இயர்லி ஃபீ 24,50,000 ரூபாய். 5 வருஷம் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இயர்லி அதாவது 5 வருஷம். கோர்ஸ் ஃபீ மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த 24 லட்சத்தை 5 வருஷத்துக்கு கவுண்ட் பண்ணும்போது 1,22,50,000 ரூபாய். இயர்லி ஹாஸ்டல் ஃபீ 2,50,000 ரூபாய். டோட்டல் பேக்கேஜ் ஸோ கம்ப்ளீட்டா நான் 5 வருஷம் முடிக்கிறதுக்கு 1,36,09,000 ரூபாய். ஸோ இது செட்டிநாடு. ஸோ மீனாட்சி மெடிக்கல் கல்லூரி பார்த்தீங்கன்னா சென்னையில இருக்கு. 2003 இந்த காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. டோட்டல் இன்டேக் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது 250 சீட்ஸ் இன்டேக் பண்றாங்க. இதுல ஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இயர்லி ஃபீ 22,50,000 ரூபாய். 4.5 இயர்ஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கு, அதாவது 4.5 வருஷம். கோர்ஸ் ஃபீன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 கோடியே 1,25,000 ரூபாய் டோட்டல் கோர்ஸ் ஃபீ மட்டும். ஹாஸ்டல் ஃபீன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு 1,50,000 ரூபாய் நீங்க இயர்லி ஹாஸ்டல் ஃபீ பே பண்ணணும். டோட்டல் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா மீனாட்சி மெடிக்கல் காலேஜில் முடிக்கிறதுக்கு 1 கோடியே 8,90,000 ரூபாய்.
சவிதா. ஸோ சவிதா பார்த்தீங்கன்னா ஸோ ராமச்சந்திராவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கல்லூரி. ஸோ எல்லா காலேஜஸ்மே வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அதில் வந்து சவிதான்றது ஒரு காம்படிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அதாவது ராமச்சந்திராவுக்கு அப்புறம். ஸோ சவிதா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2008 வந்து நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 250 சீட் வந்து இன்டேக் பண்ணுறாங்க. இயர்லி ஃபீ வந்து 25,25,000 ரூபாய். ஸோ ஃபீ வந்து நமக்கு 5 வருஷம் பே பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ 5 வருஷம் நீங்கள் வந்து இயர்லி வந்து இந்த ஃபீ வந்து பே பண்ணணும். கோர்ஸ் ஃபீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக 1,26,25,000. ஹாஸ்டல் ஃபீ 1,30,000 இயர்லி. இது டோட்டலாக நீங்கள் 5 வருஷத்துக்கு ஹாஸ்டலோட சேர்த்து முடிக்கிற மாதிரி இருந்தால் 1,32,75,000 ரூபாய். ஸோ இதில் வந்து கோர்ஸ் ஃபீ, அதாவது வித்தவுட் ஹாஸ்டல் இருக்கிறவங்க இந்த கோர்ஸ் ஃபீ மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் கல்லூரி. ஸோ இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா நமக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கு. இந்த கல்லூரியுடைய எஸ்டாப்ளிஷ் பார்த்தீங்கன்னா 2008 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 250 சீட்ஸ் வந்து இன்டேக் பண்ணுறாங்க. வருஷத்துக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய், அதாவது 20 lakhs per year. ஸோ 5 வருஷம் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து நீங்கள் கோர்ஸ் ஃபீ, அதாவது கோர்ஸ் முடிக்கிறதுக்கு 1,10,72,500 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீ வந்து 2 lakhs. டோட்டலாக வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் முடிக்கிறதுக்கு 1,14,00,000. ஸோ 97,500 ரூபாய் வந்து நீங்கள் டோட்டலாக வந்து இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு பே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் கல்லூரி சென்னை 2003 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 250 சீட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கல்லூரியுடைய இன்டேக்னு பார்த்தீங்கன்னா 250 சீட்ஸ். 25,50,000 ரூபாய் வந்து நீங்கள் பே, அதாவது டோட்டலாக வந்து இயர்லி பே பண்ணணும். உங்களுக்கு 4.5 இயர் வந்து பே பண்ணணும். அதாவது டோட்டலாக வந்து 4.5 வருஷம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கோர்ஸ் ஃபீ மட்டும் நீங்கள் 4.5 வருஷத்துக்கு 1,14,75,000 ரூபாய். ஹாஸ்டல் ஃபீ வந்து இயர்லி வந்து 1,25,000 ரூபாய். டோட்டலாக நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பாலாஜியில் முடிக்கிறதுக்கு 1,20,37,500 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ லலிதா அம்பிகை மெடிக்கல் கல்லூரி பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்டாப்ளிஷ் வந்து 2021 வந்து பண்ணியிருந்தாங்க அந்த கல்லூரி. ஸோ நியரஸ்ட் சென்னையில் தான் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் வந்து 150 சீட்ஸ் வந்து இன்டேக் பண்ணுறாங்க. ஸோ இயர்லி ஃபீ பார்த்தீங்கன்னா 19 லட்சம். ஸோ 4.5 இயர் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி. இந்த கல்லூரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே வந்து, அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்தவரையும் லீஸ்ட்டாக, அதாவது மினிமம் பட்ஜெட்டில் இருக்கக்கூடியது. ஸோ 90 lakhs வந்து. ஸோ இந்த கல்லூரி, இதுக்கப்புறம் சத்யசாய். இந்த கல்லூரி தான் வந்து பார்த்தீங்கன்னா 90 to 20 lakhs கிட்ட வருது. மற்ற கல்லூரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 21 above மேலே தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியுடைய இயர்லி பே வந்து டோட்டலாக வந்து 4.5 வருஷம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கோர்ஸ் ஃபீ முடிக்கிறதுக்கு கோர்ஸ் ஃபீ மட்டும் 85,50,000 ரூபாய். ஸோ இயர்லி ஹாஸ்டல் ஃபீ வந்து 1,45,000 ரூபாய். டோட்டலாக முடிக்கிறதுக்கு 92,02,500 ரூபாய் வந்து இந்த கல்லூரியுடைய டோட்டல் பேக்கேஜ், இந்த கல்லூரியில் முடிச்சுட்டு வர்றது. அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ராமச்சந்திரா, ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் கல்லூரி, ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டிடியூஷன் ஓவரால் இந்தியா. ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஓல்டஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ராமச்சந்திரா பார்த்தீங்கன்னா 1985 இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டேக் 250. ஸோ காம்படிஷன்ல தமிழ்நாட்டில் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய கல்லூரி. இந்த கல்லூரியில் எல்லாருமே படிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. இந்த கல்லூரியுடைய கட் ஆஃப்ன்றது கொஞ்சம் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அடுத்து விரிவாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கல்லூரியுடைய ஃபீ ஸ்ட்ரக்சர் 25 lakhs per year. இயர்லி ஃபீன்றது நம்ம கட்டுறதுனால 5 வருஷத்துக்கு வந்து கட்டணும். ஸோ 1,25,000 வந்து நீங்கள் டோட்டலாக வந்து பே பண்ணணும். அதாவது கோர்ஸ் ஃபீ மட்டும். ஹாஸ்டல் ஃபீ 2 lakhs. டோட்டல் டியூரேஷன், அதாவது ஓவராலாக முடிச்சு வரதுக்கு ஃபுல் பேக்கேஜா 1,35,13,000 ரூபாய் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் கல்லூரியில் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்ஆர்எம் சென்னையில் இருக்கு. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் டீம் யூனிவர்சிட்டியிலே வந்து 2005 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இன்டேக் வந்து 250 சீட். இயர்லி ஃபீ பார்த்தீங்கன்னா 25 lakhs per year. ஸோ 5 years வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1,25,00,000 ரூபாய் நீங்கள் வந்து டோட்டலாக வந்து கோர்ஸ் ஃபீ வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2,20,000 ரூபாய் வந்து நீங்கள் ஹாஸ்டல் ஃபீ பெர் இயர் வந்து வாங்குறாங்க. டோட்டலாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் பேக்கேஜ் எடுத்தீங்கன்னா 1,36,10,000 ரூபாய். அடுத்து வந்து வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ இந்த கல்லூரியுடைய எஸ்டாப்ளிஷ் பார்த்தீங்கன்னா 2021 150 சீட் வந்து இன்டேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீட்டில் வந்து ஏன்னா ஆஸ்டிக்ஸ் போட்டிருக்காங்கன்னா இந்த கல்லூரியோட ஸோ லாஸ்ட் இயர் வந்து சீட்ஸ் வந்து சில சீட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் வந்து 150 சீட்டு வந்து நமக்கு இன்டேக் பண்ணாலும் ஸோ லாஸ்ட் இயர் வந்து சில சீட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அட்மிஷன். ஸோ அதனால தான் ஸ்டார் போட்டிருக்காங்க.
ஓகே. ஸோ இயர்லி ஃபீன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 21 லட்சம். ஸோ 5 வருஷம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1,05,00,000 ரூபா டோட்டல் கோர்ஸ் முடிக்க. ஹாஸ்டல் ஃபீயோட சேர்த்து பார்க்கும்போது 2 லட்சம், அதாவது ஹாஸ்டல் ஃபீ இயர்லி 2,30,450 ரூபா. டோட்டலாக நீங்கள் பேக்கேஜ், அதாவது டோட்டலாக முடிச்சுட்டு வரக்கு வித் ஹாஸ்டலோட 1,17,78,250. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் விநாயக மிஷன். ஸோ சேலம் விநாயக மிஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டு மெடிக்கல் ஸோ டீம்டு யூனிவர்சிட்டி, ராமச்சந்திராக்கு அடுத்து ஸ்டார்ட் பண்ண ஒரு டீம்டுல வந்து ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி. இவங்களுக்கு வந்து நிறைய காலேஜஸ் வந்து இருக்கு. விநாயக மிஷன்லேயே பார்த்தீங்கன்னா காரைக்காலில் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து காரைக்கால் அண்ட் பாண்டிச்சேரியிலே வந்து சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதை பற்றிலாம் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பாண்டிச்சேரி ஸ்டேட் போகணுமோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. டோட்டல் இன்டேக் வந்து 150 சீட்டு, 20 லட்சம் பெர் இயர். ஸோ இயர்லி ஃபீ பார்த்தீங்கன்னா நம்ம 5 அதாவது இயர்லி ஃபீயோட நீங்கள் பே பண்ணுறது 5 வருஷத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிக்கிறதுக்கு கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் 1 crore ஆகும். இயர்லி ஹாஸ்டல் ஃபீ வந்து ரொம்ப மினிமலாக தான் வாங்குறாங்க. மற்ற கல்லூரியை கம்பேர் பண்ணும்போது ஹாஸ்டல் ஃபீ 70,000 ரூபாய். டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் முடிக்கிறதுக்கு 1,63,63,500 ரூபாய் வந்து இந்த கல்லூரியில் டோட்டலாக முடிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய டீம்டு யூனிவர்சிட்டியோட ஃபீ ஸ்ட்ரக்சர். ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு கல்லூரியை பத்தின A to Z தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஃபுல்லா வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் ஒரு கல்லூரியில நம்ம அட்மிஷன் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ்.